வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாசிவ் வே. திஸ் இஸ் முத்துகிஷோர் ஃபார் பாசிவ் வே. ஸோ சார்ட் ஸ்டோரி சீரீஸில் இந்த நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு நம்ம வந்து டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதில் 2 days பேக் நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட் இது தான். சம்மரைஸ், நிஃப்டி வந்து இப்போ ஒரு ரிசைனிங் பாயிண்டில் இருக்குது. பட் ஆஸ் பர் ஹார்மோனிக் அனாலிசிஸ் நிஃப்டி ஷுட் கம் டவுன் அண்ட் டச் 25,787. அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே இவ்வளோ தூரம் போகணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்னா 25,106 கிராஸ் பண்ணிச்சுன்னா 170 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதோ இல்லை வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஸோ ரெண்டு அவுட்கம் இருக்குது. தாண்டி மேலே போச்சுன்னா நான் ஃபர்தராக மேலே போவோம். இல்லை இந்த லோவை தாண்டி கீழே வரோம் அப்படின்னா இது கம் அண்ட் ஹிட் திஸ் 783. ரைட். ஸோ நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்ததுலேருந்து அன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம வந்துட்டு இங்கிருந்து கொஞ்சம் அப்படியே வந்து கீழே வந்திருக்கான். கொஞ்சம் கீழே வந்திருக்கான். இதை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறான். திரும்ப மேலே போயிட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணி முடியாமல் ஹி வெண்ட் அப் அஹெட். இங்கே வரைக்கும் போயிருக்கான் உங்களுக்கு வந்துட்டு. நான் சொன்ன அந்த மார்க் பண்ண லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி லெவல்ஸ். 26,000 இந்த லெவலை தாண்டி மேலே போனோன்னா 26,177 இந்த லெவல் வரைக்கும் போவோம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட். எனக்கு நான் சொன்னது இது. இப்போ ஃபைனல் என்ன இருக்குது உங்களுக்கு? நம்ம எதிர்பார்த்தபடி நிஃப்டி இந்த லெவலை டச் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல ஜோனில் உங்களுக்கு சுற்றிட்டு இருக்கான். ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்தராக நிஃப்டி எங்கே போவோம் இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி we have to go back. டே கேண்டில் நம்ம பார்க்கணும். நம்ம வந்துட்டு டெய்லி கேண்டில் பார்த்தோன்னா நிஃப்டி வந்துட்டு இங்கிருந்து உங்களுக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இங்கிருந்து போய் ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கான். கீழே வரல, அந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் உங்களுக்கு. நிஃப்டி இஸ் ஜஸ்ட் லைக் 0.5 or 1% லெஸ் தென் தி ஆல் டைம் ஹை. இன்னும் இங்கிருந்து ஒரு 0.69% மேலே ஏறினா அப்படின்னா 1% மேலே ஏறினாலே ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்ததாக நிஃப்டி எங்கே போகும் அப்படின்னு நமக்கு தெரியும்னா ஒரு விஷயம் நமக்கு புரியணும். டைரக்ஷன் இஸ் புல்லிஷ் ஆஸ் ஆஃப் நோ. மார்க்கெட்டு பீக்கில் தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ டைரக்ஷன் இஸ் புல்லிஷ் ஆஸ் ஆஃப் நோ. பட் எவ்வளோ தூரத்துக்கு போவோம் அது எப்போ வந்து உங்களுக்கு ஃபர்தராக கன்யூ ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா கரண்ட்லி நிஃப்டி இஸ் நாட் ட்ரெண்டிங். நிஃப்டி இஸ் இன் சைட்வேஸ் ஜோன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு இதுதான் வந்து லிமிட். 25,682 26,318 இந்த ஜோனுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் சைட்வேஸில் தான் இருப்பான். இதை உடச்சிட்டு கீழே வரான்னா 25,685 உடச்சிட்டு கீழே வரான்னா தென் ஹீ வில் கம் அண்ட் டேக் சப்போர்ட்டட் S2. இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான் உங்களுக்கு. இது உடைக்காமல் ஒன்று ஃபர்தராக மேலே போகிறோம். பிகாஸ் யூ சி ஹியர் S1 சப்போர்ட் எடுத்துருக்கான். R1 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இனி அடுத்து வந்து மேலே போச்சுன்னா R2லாம் போகும் உங்களுக்கு. பட் இந்த 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 R2க்கு போகிறதுக்கு நமக்கு எது கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஹி ஹஸ் டு பிரேக் திஸ் பாயிண்ட். ஆல் டைம் ஐயே பிரேக் பண்ணோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக செல்லர்ஸ் வந்து செல்னு பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வரணும் அப்படின்னா வந்துட்டு ஐடியலி திஸ் S1 ஷுட் பி ப்ரோக்கன் டவுன். இந்த S1 உடச்சிட்டு கீழே வந்தால் தான் நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வி கேன் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வைக்கலாம் அப்படின்னா when nifty is க்ளோசிங் பிலோ திஸ் முக்கியமான வார்த்தை க்ளோசிங் பிலோ திஸ் ட்ரெண்ட் லைன் இன் டெய்லி கேண்டில் அண்ட் வீக்லி கேண்டில். டெய்லி வீக்லியில் க்ளோசிங் வச்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வந்து ஷார்ட் சைட் ட்ரேட்ஸ் நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் நம்ம. அண்ட் அப் டு கரெக்ஷன் அப் டு திஸ் லெவல் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதை பிரேக் இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான்னா தென் திஸ் பிகம்ஸ் தி கீ லெவல். இங்கே நான் சொன்ன அந்த பாயிண்ட் மாதிரி இந்த லெவல் வந்துடும் உங்களுக்கு. அது வந்து அடுத்தது வந்துட்டு ஏன் இந்த மஞ்சள் கோட்டை தாண்டி வந்து நிஃப்டி க்ளோஸ் வைக்கணும் கீழே ஃபார் பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா 0.1 0.2 0.3 இந்த 1 2 3 பாயிண்ட்காக சொல்ல. இங்கே பாருங்கள் 3 இடத்துல உங்களுக்கு வந்துட்டு பையிங் நடந்திருக்கு. இங்கேயும் ஒரு பையிங் நடந்திருக்கு, இங்கேயும் ஒரு பையிங் நடந்திருக்கு, இங்கேயும் பையிங் நடந்திருக்கு. இது கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் டிரான்சாக்ஷனிங்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க உங்களுக்கு. ரைட்டா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு திஸ் லெவல் ஆக்ஸ் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ நாளை பின்ன வந்து நிஃப்டி இந்த இடத்துக்கிட்ட வந்ததுன்னா திரும்ப பையர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பையர்ஸ் வரல அப்படின்னா வந்து இதுக்கு கீழே சாலிடாக போய் க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா விச் மீன்ஸ் பீப்புள் ஆர் செல்லிங் இட் அவுட் ஹியர். இந்த இடத்துல விற்கிறாங்க, நிறைய விற்கிறான்னு அர்த்தம்.
அப்படி விற்கிறானாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹில் கம் டவுன். இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்கெட் பார்த்துருந்தோம். இப்போ மேலேருந்து கீழேருந்து மேலே போனோம் இல்லையா, கீழே எவ்வளோ தூரம் வருவான்றதுக்கு ஒரு டார்கெட் பார்த்தோம் நம்ம. இந்த டார்கெட்டில் இந்த டார்கெட் ஹிட் பண்ணி தான் போயிருக்கேன் ஆக்சுவலாக. இதுதான் நம்ம பார்த்த இந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இங்கிருந்து தான் வந்துட்டு எங்கே போகணும்னு தெரியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம. வந்தான்னா கீழே அந்த 25,794 டச் பண்ணுவான். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 740 அண்ட் இந்த லெவலில் உங்களுக்கு டச் பண்ணுவான் உங்களுக்கு. ரைட். இப்போ இந்த இடத்த தாண்டி கீழே வரானா தான் நம்ம வந்து ஃபர்தராக கீழே எதிர்பார்க்கலாம். சரி, அப்போ மேலே போகிறதுக்கு ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா? முன்னாடி இந்த எல்லோ லைன் மாதிரி முன்னாடி எது இண்டிகேஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ், அதுவும் இருக்குது. நிஃப்டி ஷுட் டேக் அ சப்போர்ட் அட் திஸ் லெவல். இந்த இடத்துல விற்க மட்டும் தான் ஃபார்ம் ஆகணும். இந்த கேண்டில் இந்த இதுக்கிட்ட வந்து அதுவும் நம்ம வந்து இன்னும் லெவல்ஸாக பிளாட் பண்ணி பார்க்குறோன்னா இந்த இந்த இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்குவீஸாக நடந்துட்டுருக்கு இல்லையா, இந்த ஸ்குவீஸ் வந்து ஆக்சுவலி ஷுட் பி ப்ரோக்கன் டவுன். இப்போ வந்து ஹையர் லோ வந்து லோயர் லோ வச்சுருக்கான், ஹையர் ஹை வச்சுருக்கான். இப்போனா வந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸில் ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது இந்த ஸ்குவீஸ் பிரேக் ஆகணும் உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கில் உடைக்கணும். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டு இந்த S1 கிட்ட சப்போர்ட் எடுப்போம். S2 கிட்ட சப்போர்ட் எடுத்தோன்னா S2 கிட்ட வந்து விக்கு மட்டும் ஃபார்ம் பண்ணியிருந்தானா பிரச்சனை இல்லை. பாடியே உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னா தென் ஹி வில் கோ டவுன். பட் அதுக்கு முன்னாடி இந்த S1 கிட்டேயே என்னுடைய பெஸ்ட் ஹோப் என்ன அப்படின்னா, இந்த S1 கிட்டேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அரௌண்ட் ஒரு 8th or 9th போல் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போவான்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆன் அப் சைடு. டவுன் சைடாக இருந்தது அப்படின்னா எஸ் வில் ஹவ் டு வெயிட். என்றைக்கு உடைப்பான்னா தெரியாது நமக்கு. ஆனால் உடச்சிட்டு கீழே வரான் அப்படின்னா தென் ஹி வில் கோ டவுன். ரைட். ஸோ டு சம்மரைஸ், நிஃப்டி இஸ் இன் சைட்வே ஜோன் ஃபார் நவ். லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து அப் சைடே இருந்தாலும் கூட வந்து அடுத்ததாக வந்து ஃபியூ டேஸ்க்கு நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் இன் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். இன்ஃபேக்ட் மந்த்லி கேண்டில்லே கூட பார்த்தோம் அப்படின்னாலும் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் சைட்வேஸ் மொமெண்டம் தான் அன்டில் திஸ் இஸ் ப்ரோக்கன் டவுன். 25,700 டு 25,000 26,300 இந்த ஜோனை பிரேக் வரைக்கும் வந்துட்டு இதுக்குள்ளாரையே கூட வந்து சுற்றிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஜிக்ஸாகாக போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறது சாலிடாக மேலே போனான் அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் புல்லிஷ்னஸ். அது வந்து எக்ஸ்பெக்டட். கீழே வரான் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு கீழே உடச்சிட்டு வந்தானா இதையும் கீழே உடச்சிட்டு வந்து இங்கேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஃபியூ டேஸ்க்கு market is in sideways position until this is broken down on the upper side or it is broken down on this level on the downside. So what is going to happen அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ் இருந்தது அப்படின்னா வாட் இஸ் யுவர் கீ டேக் அவே ஃப்ரம் திஸ் வீடியோ அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ரைட். ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் Muthu Kishore signing off. See you in next video.